Yes, good morning. This is Srinivasan. Today the topic we are going to discuss from 6th standard history unit number 1. The unit name is What is history? Learning objectives from this lesson: to know what history is all about, to understand the importance of history, to learn about the lifestyle of the prehistoric man, to know how paintings, pottery, the daily activities of the prehistoric man, to understand the importance of history and historical researchers. இந்த லெசனில் நாம் எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரினா என்ன, ஹிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுக்கடுத்து அந்த காலத்து வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, எப்படியெல்லாம் பெயிண்ட் பண்ணாங்க, அவங்களுடைய தினசரி ஆக்டிவிட்டீஸ் என்ன, அதுக்கப்புறம் ஹிஸ்டரியும் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சர்ஸ்னாலையும் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நாம் இந்த லெசனில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இனி அப்படின்ற பொண்ணு வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா ஸ்கூல் விட்டு வந்தோடனே அந்த குழந்தைய ஹக் பண்ணி, நாமெல்லாம் எப்படி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தது நம்மளோட அம்மா ஸ்கூலில் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சா கேட்பாங்கள்ல, அதே மாதிரி தான் தமிழுடைய அம்மாவும் அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதான் இந்த பேரால கொடுத்துருக்கு. தமிழினி என்டர்ஸ் ஹர் ஹவுஸ் ஃப்ரம் ஸ்கூல். ஹர் மதர் ஹூ வாஸ் ரீடிங் எ புக். அப்போ அவங்க அம்மா புக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. கிரீட்ஸ் தமிழினி வித் எ ஹக். சி கலெக்ட்ஸ் ஹர் ஸ்கூல் பேக் அண்ட் ஆஸ்க் தமிழினி டு ரெஃப்ரெஷ் ஹர் செல்ஃப். சி கிவ்ஸ் தமிழினி சம் ஸ்நாக்ஸ் டு ஈட். சி தென் ஆஸ்க் தமிழினி அபவுட் தி ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த டே. ஸோ இதுதான் நம்ம வீட்டில் நாம் ஸ்கூல் முடிஞ்சு வந்தது நமக்கு என்ன நடக்குமோ அதுதான் தமிழினி வீட்லேயும் நடந்திருக்கு. தமிழினியோட அம்மா தமிழினி வாட் சப்ஜெக்ட் டிட் யூ ஸ்டடி டுடே, இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் படித்த அப்படின்னு கேட்குறாங்க. தமிழினி ஹிஸ்ட்ரிமா அப்படின்னு சொல்கிறாங்க. மதர் ஓ நைஸ், டிட் யூ ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹிஸ்ட்ரி இஸ் அப்படின்னு கேட்கும்பொழுது, ஹிஸ்ட்ரினா உனக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சா? தமிழினி சொல்கிறாங்க, யா ஐ அண்டர்ஸ்டுட் சம்திங் அபவுட் ஹிஸ்ட்ரி, கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ மோர் அபவுட் ஹிஸ்ட்ரி. நான் ஏதோ சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேம்மா, உங்களுக்கு எதுவும் தெரியுமா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம்லைன் பாருங்கள். ஸோ டைம் இஸ் ஹிஸ்ட்ரி இஸ் கால்குலேட்டட் இன் இயர் யூஸிங் BCE CE which stands for பிஃபோர் காமன் இயரா. நீங்கள் நம்மளுடைய ஹிஸ்ட்ரிஸில் நிறைய இடங்களில் CE BCE அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 0 அப்படின்ற இயர், ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு கேலண்டர் அப்படின்றது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்படலை. ஸோ அதனால் துல்லியமான ஒரு வரலாற்று காலத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றக்க 0ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பையில் இருந்து இப்போ நம்ம 2021 வருஷத்தில் இருக்கோம். 0லேருந்து 2021. அப்புறம் 0க்கு முன்னாடி அதெல்லாம் மைனஸில் போயிட்டே இருக்கும். 1 2 3ன்னு முன்னாடி போயிட்டே இருக்கும். ஸோ அதைத்தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. 0லேருந்து ஆரம்பிக்கிற வருஷத்தை காமன் இயரா அப்படின்னும், 0க்கு முன்னாடி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, 500 1000 1500 போயிட்டுருக்கு பாருங்கள், அதையெல்லாம் BCE பிஃபோர் காமன் இயரா அப்படின்னு சொல்கிறோம். இந்த BCE பார்த்திங்க அப்படின்னா சில இடத்துல BC அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த CE அப்படின்ற அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறத சில இடங்களில் AD அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. குழந்தைங்க நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அடுத்து நம்ம மறுபடியும் போகலாம். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. தமிழினி அப்படின்னு சொல்கிறாங்க. டெல் யுவர் மதர் நேம். அம்மா பேர் சுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேர் அதியமான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ அப்பாவோட அப்பா பேர் என்ன? கிராண்ட் ஃபாதர் தானம்மா. கிராண்ட் ஃபாதர் பேர் சிதம்பரம் அப்படின்றாங்க. ஓகே கிரேட். அப்போ சிதம்பரத்தோட அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, கிராண்ட்மா ஆல்வேஸ் யூஸ் டு டெல் மீ அபவுட் ஒன் கிரேட் கிராண்ட்ஃபா. யூ வாண்ட் தட் கிரேட் கிராண்ட்ஃபாஸ் நேம் அம்மா அப்படின்றாங்க. ஸோ அப்போ மதர் சொல்கிறாங்க, எஸ் யுவர் கிரேட் கிராண்ட்ஃபாஸ் நேம் இஸ் மிஸ்டர் ராம்சாமி. ஓகே, அப்போ தான் அந்த கிரேட் கிராண்ட்ஃபாஸுடைய நேமை அம்மா மகளுக்கு சொல்கிறாங்க. ஆஃபன் யுவர் ஃபாதர் ஷோஸ் ப்ரவுட்லி எ வெரி ஓல்டு வுடன் பென் அண்ட் யூஸ் டு டெல் அஸ் தட் இட் வாஸ் ஹிஸ் கிராண்ட்ஃபாஸ் பென். டு யூ ரிமெம்பர் இட்? ஒரு பேனாவை அடிக்கடி அவங்க அப்பா காட்டிட்டு, இது அவருடைய தாத்தாவுடைய பேனா அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டே இருந்திருக்கிறாரு. அதுக்கு தமிழினி, எஸ் அம்மா, நார்மலி ஹி கீப்ஸ் இட் இன் எ பியூட்டிஃபுல் வுடன் கேஸ் ஆன் ஹிஸ் டேபிள். இஸ் தட் ஒன்? இது அந்த தானம்மா, அதைத்தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ மதர் சொல்கிறாங்க, யூ ஆர் ரைட் தமிழினி, வி கேனாட் ரைட் வித் தட் பென் நவ், பட் ஃபாதர் ஹேஸ் கெப்ட் இட் அஸ் எ ட்ரெஷர். If you ask your father about that, he will show
you the diary written by your great grandpa with that old pen. ஓகே, ஸோ அப்போ அந்த பேனா வந்து இப்போ எழுதாது, ஆனால் இருந்தாலும் இதை வந்து அப்பா வந்து பொக்கிஷமாக வச்சுட்ருக்கிறாரு. கிரேட் கிராண்ட்ஃபா அவருடைய டைரியை இந்த பெண்ணால் தான் எழுதிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ இப்போ வி கம் டு நோ தட் யுவர் கிரேட் கிராண்ட்ஃபா வாஸ் எ லிட்ரேட். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, அவர் படித்தவருன்னு தெரியுது. ஏன்னா அவருக்கு எழுதுறாரு அப்படின்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. வைல் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் வில்லேஜஸ் வேர் இல்லிட்ரேட்ஸ், பெரும்பான்மையான கிராமவாசிகள் படிக்காதவங்களாக இருந்திருக்கிறாங்க. Further, we can understand the lifestyle of that period and also about activities from his டைரி ரைட்டிங்ஸ். ஸோ இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய டைரியிலேருந்து என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்றது மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ தமிழினி கேட்குறாங்க, கேன் தி ஸ்மால் டைரி ரெக்கார்ட் ஸோ மச் ஆஃப் நியூஸ்? அம்மா ஏம்மா இந்த சின்ன டைரியிலேருந்து அவ்வளோ விஷயம் தெரியுது அப்படின்னு குழந்தை ஆச்சரியமாக கேட்கும்போது, எஸ் தமிழினி, வி அண்டர்ஸ்டாண்ட் த பீரியட் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் from used stone tools, like what you understand about your grandpa and his time from his diary writing. ஸோ ஓல்டு ஸ்டோன் ஏஜ் பீப்புள் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம், அவங்களுடைய கற்காலத்தில் உபயோகப்படுத்தின ஆயுதங்களை வச்சு நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி கிராண்ட்ஃபாதருடைய டைரி ரைட்டிங்கை வச்சு நாம் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மேலே பாருங்கள், லெஃப்ட் சைட் டு யூ நோன்னு இருக்கா, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் க்ரானாலஜிக்கல் ஆர்டர். ஸோ வரிசைப்படி கால வரிசைப்படி கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை கால வரிசைப்படி படிக்கக்கூடிய எடுத்துக்காட்டக்கூடிய நிகழ்வு தான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்ஃபோபைட்ஸில் பாருங்கள், த டேர்ம் ஹிஸ்ட்ரி ஹேஸ் பீன் டிரைவ்ட் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் ஹிஸ்டோரியா விச் மீன்ஸ் லேர்னிங் பை என்கொயரி. ஹிஸ்டோரியா அப்படின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. இதை எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னா, லேர்னிங் பை என்கொயரி, விசாரணையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத அதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்களா, இன் ஏன்சியன்ட் பீரியட் the people lived in caves, used to draw paintings in rocks called rock paintings. ஸோ இந்த பாறைகளில் அவங்க ஓவியங்களாக வரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ராக் பெயிண்டிங்ஸ் பேர். தே மைட் ஹாவ் விஷ் டு ரெக்கார்ட் தேர் ஆக்டிவிட்டீஸ் த்ரூ தீஸ் பெயிண்டிங்ஸ். அவங்க அந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படின்றத இந்த பெயிண்டிங்ஸில் அவங்க காட்டியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், அடுத்து தமிழினி கேட்குறாங்க, what are the other sources that help us understand the lifestyles of stone age people? சரி, அப்போ ஸ்டோன் ஏஜ் பீப்புளோட மற்ற லைஃப் ஸ்டைல் வாழ்க்கையில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு மதர் சொல்கிறாங்க, we came to know their hunting style through their paintings on the rocks and the walls of the caves. அவங்களுடைய குகை ஓவியங்களை பார்க்கும்போது அவங்களுடைய ஹண்டிங் வேட்டையாடக்கூடிய முறை எப்படி இருந்துச்சு அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தமிழ் மாதிரி ராக் பெயிண்டிங்ஸ், it sounds really surprising. Why did they draw these paintings? அப்பா குகையில் வரைஞ்ச ஓவியங்கள், பாறைகளில் வரைஞ்ச ஓவியங்களை வச்சா நம்ம இவ்வளோ தெரிஞ்சுக்கலாம். கேட்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அதெல்லாம் அவங்க வரைஞ்சாங்க, எதுக்காக வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, some would have stayed back without joining the hunting team. So for their benefit, these pictures could have been drawn. They might have done it as a part of their pastime. ஸோ குகையில் எல்லாருமே எப்பயும் வேட்டைக்கு போக மாட்டாங்க, சிலர் வேட்டைக்கு போகாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் வேட்டைக்கு போனால் எப்படியெல்லாம் வேட்டையாடணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வரைஞ்சிருக்காங்க. ஏன் அதுக்கு போயிட்டு வந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கற்கால மனிதனுக்கு இப்போ நாம் பேசுகிற மாதிரி பேச்சு வராது. அவன் சவுண்டு தான் என்ன பண்ணுவான், கொடுப்பான். அவனுக்கு பேச தெரியாது. நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவன் பேச கற்றுக்கிட்டான். இப்போ தமிழினி கேட்குறாங்க, certainly அம்மா, that's how we identify their love style is in it அம்மா. ஸோ இப்படி மூலமாக தான் அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு நல்லபடியாக தெரியுதுமா அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, வெல் செட் தமிழினி, த பீரியட் பிட்வீன் த யூஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் த இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங் சிஸ்டம்ஸ் இஸ் ப்ரீ ஹிஸ்டாரிக். பார்த்தீங்களா? ஸோ அவங்க அம்மா சரியாக சொன்னம்மா. இந்த பீரியட், இந்த காலகட்டத்தில் முதலாக அவன் கற்களாலான ஆயுதங்களை எப்படி யூஸ் பண்ணான், எப்படி அவன் எழுதக்கூடிய முறையை கண்டுபிடிச்சான், ப்ரீ ஹிஸ்டாரிக், அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில். அதே நேரத்தில் ஸ்டோன் டூல்ஸ், எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ராக் பெயிண்டிங்ஸ் ஆர் த மேஜர் சோர்சஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்ட்ரி. அது மட்டும் கிடையாது, கல்லால் செஞ்ச ஆயுதங்கள், எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ், அப்புறம் ராக் பெயிண்டிங்ஸ், இதையெல்லாம் வச்சு நம்மளுடைய ப்ரீ ஹிஸ்டாரிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சோர்ஸஸாக இருக்குது அப்படின்றாங்க அம்மா. இப்போ பாருங்கள், நுமிஸ்மேட்டிக்ஸ், த ஸ்டடி ஆஃப் காயின்ஸ். நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்றது காயின்ஸை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பிற்கு பெயர். எபிகிராஃபி அப்படின்றது த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாக்க இந்த
பாறைகள்லாம் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, கல்வெட்டுக்கள். அந்த கல்வெட்டு சம்பந்தமான அந்த கல்வெட்டு பற்றிய படிப்பு பேர் தான் எபிகிராஃபி. ஸோ இதில் பாருங்கள், சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்னாக்க புதைஞ்சு போயிருக்கும், இல்லை அப்படின்னா மண்ணுக்கு, அதாவது அழிஞ்சு போய் பாதி நமக்கு கிடச்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கலாம் ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் மண்ணுக்குள்ளே புதைஞ்சு இருக்கிறது தான் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். அதில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாட்டரிஸ் அப்படின்னாலே அந்த பானை, அப்புறம் டாய்ஸு, டூல்ஸு, ஆர்னமெண்ட்ஸ், இது எல்லாமே மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போயிடுச்சு. அடுத்து ஆர்ட்ஃபேக்ட்ஸ்னால் கையால் செய்த பொருட்கள். அடுத்து காயின்ஸு. அடுத்து பாருங்கள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னாக்க பாறைகளில் எழுதியிருப்பாங்க. இப்போ கோவிலெலாம் பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதை பாருங்கள், ராக் எடிக்ட்ஸ் பாறையில் எழுதியிருக்கலாம். அடுத்து டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கோவில் செவுத்தில் எழுதியிருக்கலாம். மெட்டல் பில்லர் இரும்பு தூணில் எழுதியிருக்கலாம். இது எல்லாத்தையும் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மானுமெண்ட்ஸும் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸில் வரும். ஏன்னா சில கோவில்கள் பூமிக்குள்ளே இருக்குது, புதஞ்சு போய் இருக்குது. இப்போயும் அதை பொக்கிஷமாக பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா பேலசஸ், ஃபோர்ட், டெம்பிள்ஸ், ஸ்டூபா அண்ட் மானஸ்ட்ரீஸ், இது எல்லாமே இதில் வந்துடுது, மானுமெண்ட்ஸில் வந்துடுது, நினைவு சின்னங்களில் வந்துடுது. அடுத்து பாருங்கள், லிட்டரரி சோர்சஸ் அப்படின்னா எழுத்துப்பூர்வமாக இலக்கிய ஆதாரங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது தான் இந்த லிட்டரரி சோர்சஸ். ஓகே, இதில் பாருங்கள், எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ் பாடல்கள் இருக்கலாம், இதிகாசங்கள் இருக்கலாம். அக்கௌண்ட்ஸ் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ், வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வந்திருப்பாங்களே சுற்றி பார்க்குறதுக்கு, அவங்க எழுதின அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம். அடுத்து ஒர்க்ஸ் பை இந்தியன் ஆத்தர்ஸ், இந்தியர்களுடைய அந்த ஆத்தர்ஸ், பாடல் எழுதுகிறவங்க, ஆசிரியர்கள், இவங்க எல்லாமே அவங்களுடைய வேலைப்பாடுகள். அடுத்து ஃபோக் சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ், ஓகேங்களா, இந்த கிராமப்புற பாட்டு, தெம்மாங்கு பாட்டுலாம் இருக்குல்ல, அது எல்லாமே நமக்கு இலக்கிய ஆதாரங்களில் இருக்குது. இந்த இலக்கிய ஆதாரங்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க, செக்யுலர் லிட்ரேச்சர், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். செக்யுலர் லிட்ரேச்சர் அப்படின்னா எந்த ஒரு மதத்தையும் சாராமல் இருக்கிறது, அதுதான் இந்த எபிக் போயம்ஸ், அக்கௌண்ட்ஸ் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ், அப்புறம் இந்த ஒர்க்ஸ் பை இந்தியன் ஆதர், இது எல்லாமே வந்துடும். ரிலீஜியஸ் லிட்ரேச்சரில் பார்த்திங்கன்னா மதம் சார்ந்த அப்படின்னா அதுவும் எபிக்ஸ் இருக்குது, டிவோஷனல் லிட்ரேச்சர் இருக்குது. அந்த எபிக்ஸில் பார்த்திங்கன்னா ராமாயணம், மகாபாரதம், மணிமேகலை, இது எல்லாமே ஒரு மதத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆதாரங்கள். டிவோஷனல் லிட்ரேச்சர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இது எல்லாமே அதில் இருக்குது. இப்போ மதர் அப்படி கேட்டு இப்போ now one can understand the importance of historical research, but for the efforts of scholars, the greatness of Emperor Ashoka would not have come to light. ஒரு ரிசர்ச், ஒரு ஆய்வாளருடைய ஆய்வு இல்லாமல் இருந்துச்சு, முக்கியமானதாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அசோகர் அப்படின்ற ஒரு பேரரசருடைய ஒரு வரலாறு நமக்கு வெளியே தெரியாமலே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதர் சொல்கிறாங்க, டு யூ நோ த ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தட் இஸ் த பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டரி, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திற்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய காலத்தை தான் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதைத்தான் தமிழனி சொல்கிறாங்க. ஸோ ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காலம்தான். ஸோ இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்றது என்னன்னு கேட்கலாம் நீங்கள். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னாக்க நமக்கு எக்ஸாக்டாக எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அடுத்த மதர் சொல்கிறாங்க, எக்ஸாக்ட்லி த பீரியட் ஃபார் விச் ரெக்கார்ட்ஸ் இன் ரைட்டிங் ஆர் அவைலபிள் பட் நாட் yet deciphered இஸ் கால்ட் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா. ஸோ இந்த பீரியட் ரைட்டிங்ஸ் பாருங்கள், அவைலபிள் இருக்கும், சில இடத்துல இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தை ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். டுடே வி ஆர் லீடிங் எ சேஃப் லைஃப் வித் ஆல் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், பட் அவர் ancestors did not live in such a safe environment. இப்போ நாம் நல்ல ஆரோக்கியமான ஒரு சுற்றுச்சூழலில் வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம முன்னோர்கள் அப்படி கிடையாது. There might have been chances of wild animals entering their caves, but they realized that the dog could help them prevent the entry of such dangerous animals by its sniffing skills. ஸோ பாருங்கள், அனிமல்ஸ் எப்போனாலும் அவர்களுடைய குகையில் வந்துடலாம், வந்து அவர்களை தாக்கலாம். ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, நாய்கள்லாம் வளர்த்துருக்காங்க. நாய்கள் அதனுடைய மோப்ப சக்தியின் காரணமாக இவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்கு. மற்ற அனிமல்ஸ் வரும்பொழுது நாய்கள் சிக்னல் கொடுத்து இவங்களை காப்பாற்றியிருக்கு. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டாகெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க.
Hence they started domesticating dogs for their protecting and hunting activities. இப்படி தான் ஆதி மனிதர்கள் நாய்களை வளர்க்க ஆரம்பித்தார்கள். தங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் வளர்க்க ஆரம்பித்தார்கள். From this we also know how inscriptions, monuments, copper plates, accounts of foreigners or foreign travelers and folk tales play a vital role in constructing and reconstructing history. ஸோ இப்படி தான் இந்த விஷயங்கள் இருப்பாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுகளாக இருக்கட்டும், மானுமெண்ட்ஸ் நினைவு சின்னங்களாக இருக்கட்டும், காப்பர் பிளேட்ஸ் செப்பு பட்டயங்களாக இருக்கட்டும். இந்த செப்பு பட்டயம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியாது. ரஜினி முருகன் படம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த படத்தில் சமுத்திரக்கனி அந்த செப்பு பட்டயத்தை தான் காட்டியிருப்பார். கொடிக்குளம் பேச்சியுடைய வம்சவழி நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் இந்த காப்பர் பிளேட்டை வச்சு தான் ஒரு சீனே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ், அதே நேரம் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க நம்ம இந்தியாவுக்கு சுற்றி பார்த்துட்டு அவங்க நாட்டில் போய் இந்தியாவில் பார்த்த விஷயத்தையும் கேட்ட விஷயத்தையும் எழுதி வச்சாங்க. அவங்க தான் ஃபாரின் ட்ராவலர்ஸுடைய புக். அடுத்து ஃபோக் டேல்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள். இது எல்லாமே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. எதுக்கு அப்படின்னா வரலாற்றை அமைப்பதற்கும் வரலாற்றை மறுபடியும் அப்டேட் பண்ணுறதற்கும் இது ஆதாரமாக இருக்குது. தமிழினி இப்போ சொல்கிறாங்க, நவ் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹிஸ்ட்ரி இஸ். அம்மா தேங்க்யூ அம்மா, இப்போ தான் எனக்கு ஹிஸ்ட்ரின்னு என்னென்னு தெரியுதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், தம்மா இஸ் த பிராகிருத் வேர்ட் ஃபார் த சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸ் தர்மா. தம்மா அப்படின்ற பிராகிருத வார்த்தை சான்ஸ்கிரிட் வார்த்தையான தர்மா அப்படின்லேருந்து வந்திருக்கு. விச் மீன்ஸ் ரிலீஜியஸ் டியூட்டி. மதம் சம்பந்தமான வேலைகளை செய்கிறதுக்கு பேர் தான் தம்மா அப்படின்னு அர்த்தம். இதில் அசோகரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். அதில் பாருங்கள், கேஸ்டடியில் கொடுத்துருக்குறாங்க. த மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர் ஆஃப் ஏன்ஷியன் இந்தியா வாஸ் எம்பரர் அசோகா. இந்தியாவுடைய மிக பெருமை வாய்ந்த ஒரு அரசர் தான் அசோகர். இட் வாஸ் டூரிங் ஹிஸ் பீரியட் தட் புத்திசம் ஸ்ப்ரெட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏசியா. இவருடைய காலகட்டத்தில் புத்திசம் பல்வேறு பகுதிகளில் பரவி இருந்துச்சு. அசோகா கேவ் அப் வார் ஆஃப்டர் சீயிங் மெனி பீப்புள்ஸ் கிரீவிங் டெத் ஆஃப்டர் த கலிங்கா வார். கலிங்கா வாரில் ஏகப்பட்ட மனிதர்கள் இறந்ததை பார்த்து இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய போர் இனிமேல் சண்டை போடணும் அப்படின்ற முறையை கைவிடுகின்றார். ஹி எம்பாரஸ்ட் புத்திசம் அண்ட் தென் டிவோட்டட் ஹிஸ் லைஃப் டு ஸ்ப்ரெட் த மெசேஜ் ஆஃப் பீஸ் அண்ட் தர்மா. ஸோ பாருங்கள், இவர் அதுக்கப்புறம் புத்திசத்துக்கு மதம் மாறுறாரு. அதுக்கப்புறம் புத்த சமய கருத்துக்களை பரப்ப ஆரம்பிக்கின்றாரு. அமைதி மற்றும் தர்மா அப்படின்ற கொள்கையை பரப்ப ஆரம்பிக்கின்றாரு. ஹிஸ் சர்வீஸ் ஃபார் த காஸ் ஆஃப் பப்ளிக் குட் வாஸ் exemplary. He was the first ruler to give up war after victory. உலகத்திலேயே முதல் பேரரசர் இவர் தான். போர் புரிஞ்சு அந்த போரில் வெற்றி பெற்ற பிறகு அதன் பிறகு சண்டையே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது இவர் தான். He was the first to build a hospital for animals. விலங்குகளுக்காக மருத்துவமனை கட்டினது இவர் ஒரே ஒரு ஆள் தான். He was the first to lay roads. முதலாக சாலைகள் அமைத்தது இவர் தான். தர்ம சக்ரா with its 24 spokes in our national flag was taken from the சாரநாத் pillar of Asoka. அசோகருடைய சாரநாத் இந்த பில்லரில் இருந்து தான் நமக்கு இந்தியன் ஃப்ளாகில் இருக்கக்கூடிய அந்த அசோக சக்கரா, தர்ம சக்கராவை எடுத்திருக்கோம் நாம். ஈவன் தோ எம்பரர் அசோகா வாஸ் கிரேட், ஹிஸ் கிரேட்னஸ் ஹேட் பீன் அன்னோன் அன்டில் 20th century. இவர் மிகப்பெரிய ஒரு பேரரசர் தான். இவர் இந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர்னு சொல்லி 20ஆம் நூற்றாண்டு 20th century, அதாவது 1900 1999 இந்த காலகட்டத்து வரைக்கும் யாருக்குமே தெரியாது. த மெட்டீரியல் எவிடன்ஸ் ப்ரொவைடட் பை வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப் அண்ட் அலெக்சாண்டர் கன்னிங்காம் ரிவெல் த கிரேட்னஸ் ஆஃப் எம்பரர் அசோகா. இந்த 3 வரலாற்று ஆசிரியர்கள் தான் என்ன பண்ணாங்க, அசோகரை பற்றின கருத்துக்களை வெளியிட்டாங்க. பேஸ்ட் ஆன் தீஸ் அக்கௌண்ட்ஸ், சார்லஸ் ஆலன் wrote a book titled The Search for the India's Lost Emperor. ஸோ இவர்களுடைய எவிடன்ஸ், அவங்க கொடுத்த எவிடன்ஸை வச்சு சார்லஸ் ஆலன் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர், இந்தியாவின் தொலைந்து போன அரசர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. விச் ப்ரொவைடட் எ காம்ப்ரிஹென்சிவ் அக்கௌண்ட் ஆஃப் அசோகா. மெனி ரிசர்ச்சர்ஸ் மேட் தேர் ஆஃப்டர் brought அசோகாஸ் glorious ரூல் டு லைட். இவருடைய இந்த புத்தகத்தில் இருந்து இருண்டு கிடந்த அசோகருடைய பல்வேறு சாதனைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது. These inscriptions were observed on the rocks, Sanchi Stupa and Sarnath pillar, and help to understand the greatness of Asoka to the world. ஸோ அசோகருடைய சாரநாத் பில்லரில் இருந்தும் சாஞ்சி ஸ்தூபாவில் இருந்தும் அவருடைய இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது அதில் இன்ஸ்கிரிப்ஷனாக இருந்த வார்த்தைகளை வச்சு அசோகருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்துச்சு, அவர் எந்த அளவுக்கு புகழ் பெற்றவர் அப்படின்றத உலகத்திற்கு கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபைனலாக சம்மரியோடு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த லெசனில் நம்ம எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் கேன் பி அண்டர்ஸ்டுட்.
from the stone tools, rock paintings, fossil and other excavated materials. ஓகேவா? ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஸ்டோன் டூல்ஸ் மூலமாகவும் ராக் பெயிண்டிங்ஸ் மூலமாகவும் அவங்களுடைய படிவங்கள்னு சொல்லுவாங்க, இறந்து போனதுக்கப்புறம் மக்கி போயிருக்கும், டேமேஜ் ஆன திங்ஸ்லாம் இருக்கும்ல, அதுதான் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதர் எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ். அப்புறம் அடுத்து ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி இஸ் த பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி. ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரின்ற விஷயம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து ஹிஸ்ட்ரிக்கும் ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இது. ஏர்லி ஹியூமன்ஸ் டொமஸ்டிகேட்டட் டாக்ஸ் ஃபார் தேர் ப்ரொடெக்டிங் அண்ட் ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஆரம்ப காலகட்டத்தில் நாய்களை மனிதர்கள் வளர்த்துருக்காங்க, எதுக்கு? பாதுகாப்புக்கும் வேட்டையாடுவதற்கும். மைட்டி எம்பரர் அசோகா ஃபாலோட் த பாத் பீஸ் அண்ட் தர்மா. அசோகர் மிகப்பெரிய ஒரு பேரரசர், அமைதியையும் தர்மா அப்படின்ற கொள்கையையும் பின்பற்றி இருக்கிறாரு. Dharmachakra with 24 spokes in our national flag was taken from Sarnath pillar of Asoka. ஸோ அசோகருடைய சாரநாத் பில்லர்லேருந்து 24 சக்கரம் ஆரங்களை கொண்ட சக்கரம் நாம் நம்மளோட நேஷனல் ஃப்ளாகுக்காக எடுத்திருக்கோம். ஓகே கைஸ், இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லெசனில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் செஷனில் மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கான ஷார்ட் ஆன்சர் நான் உங்களுக்கு நாளைக்கு வெளியிடுறேன் நான். ஓகே, அந்த 1 மார்க் ஷார்ட் ஆன்சரில் நான் மார்க் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். 6th படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸில் அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, தேங்க்யூ. See you on next classes. Bye bye. Take care. Love you all.